Hi hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல முளக்கீரையை போட்டு மசியல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி Kumbakonamsavouriesக்கு நீங்க முதன்முறையா வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரை மசியலை நான் மண்சட்டியில பண்ண போறேன். மசியல் வந்து எப்பவுமே மண்சட்டியிலயோ இல்லனா கல்சட்டியிலயோ பண்ணா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு மீடியம் கட்டு ஒரு கட்டு கீரையை பொடி பொடியா நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி விட வேண்டாம், கொஞ்சமா விட்டாலே போதும். அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக விடலாம். கீரை வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இதுக்கு என்னென்ன அரைக்கணுங்கிறத பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துட்டு இருக்கேன், அதாவது ஒரு கப்பு ஃபுல்லா வரும். அப்புறம் 3 காஞ்ச மிளகாய், 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதில் ஜீரகத்தோட வாசனை நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இது அரைப்படுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துண்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கீரை வெந்தெடுத்து இதில் இருக்கிற தண்ணியே போகிறோம், இதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜீரகம் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை மாத்திரம் அலம்பி எடுத்துக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போய் அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா கொதிச்செடுத்து கெட்டியும் பட்டெடுத்து. ஸோ அவ்வளோதான். வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பைத்தம்பருப்போ தோரம்பருப்போ கூட வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அது மேலே விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெயோட அரோமா அந்த கூட்டில் இறங்கி மசியல் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் அப்படின்னா வத்த குழம்பு தான். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுத்து. இதை வந்து நல்லா கலந்துட்டு சுட பரிமாற வேண்டியது தான். இதுக்கு நம்ம வந்து மண் சட்டிலையோ இல்லை கல் சட்டிலையோ பண்ணும்போது சூடு வந்து ரொம்ப நாள் இருக்கும். அதனால தான் இதில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது பண்ணுற அன்றைக்கி வத்த குழம்பு பண்ணினா நல்ல காம்பினேஷன். ஜீரா ரசம், வத்த குழம்பு அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம்சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். Thanks for watching.